சப்போஸ் நீங்க கடவுளா இருக்கலாம். நான் கடவுள் கிடையாது. நான் தான் பல வீடியோக்கள்ல சொல்றேன். மடையனா நான் இல்ல கடவுள் ரூபத்துல வந்து இல்ல, கடவுள் ரூபத்துல கூட வரல. நான் மனுஷன் ரூபத்தில் தான் உட்காந்துக்கிறேன். அதனாலதான் கேட்டு. அதனால மனுஷன் ரூபத்தில் தான் பதில் சொல்லுவேன். நான் கடவுள் ரூபம்லாம் இல்ல. கடவுள் ரூபம்னா எப்படி தெரியுமாக்கணும்? எனக்கு 12 கை இருக்கணும். அப்படி இல்ல சாமி, ஜீசஸ் கூட 12 கை இருக்கு. அவர் கடவுளா? அவர் கடவுள் தூதர் தான் சொல்லியிருக்காரு. கடவுள் அவரு கடவுள் கிடையாது. என்ன கடவுளால் அவர் ஒரு மகான், அவ்வளவுதான். அவருக்கு 15 கையா இருந்தது. அதே மாதிரி நான் சொல்லக்கூடாது, புழு கூடாதுன்ற. நான் பொய் பேசக்கூடாது. நல்லது பேசுறது, நல்லதுக்கு பொய் சொல்லி தெரியல. நீங்க நல்லா சொல்றீங்க, நான் நல்லா சொல்றேன்னா எடுத்துக்கோ, பிடிக்கலையா விட்டுடு. அப்ப நாங்க கற்பனை எல்லாம் மகானே கிடையாதுப்பா, மனுஷன்பா. நான் மகான் கிடையாது. நீங்க இல்ல சாமி, நாங்க நினைச்சுக்கலாம். நீ நினைச்சு நீ ஏமாந்து போன நான் பொறுப்பு இல்லை அதுக்கு. ஆனா நான் மகான்னு ஒரு வீடியோவிலையும் பேசுறது கிடையாது. அல்ல நீங்க என் தகுதி எனக்கு தெரியும். இல்ல சாமி, நீங்க எல்லா நான் அனுபவத்துல பேசுறேன். நான் மகான் உங்களை எல்லாம் ஏங்க சேர்க்கிறேன்? முதல்ல அது யோசனை பண்ணும். நான் மகானா இருந்தா எதுக்கு உங்களை இங்க சேர்த்து வச்சு பேசிக்கிறேன்? நான் எங்கன்னா உட்காந்துப்பேன் காட்டுல ஒண்டியா கடவுளை நினைச்சுக்கணும். மனுஷனாக தொட்டு இந்த மனுஷன் எல்லாம் உட்கார வச்சு பேசிக்கிறேன். அதனால நான் மனுஷன், மகான் எல்லாம் கிடையாது. இந்த கற்பனைக்கெல்லாம் நான் போறது இல்லை. இல்லாத தகுதியெல்லாம் எடுத்து என் தலையில போட்டுக்கிறது இல்லை. நான் சும்மா நானா ஒரு பேர் வச்சு சுத்தத்தெல்லாம் கிடையாது. அதனால எனக்கு ஒன்றும் வராது. அதனால இந்த கற்பனை வாழ்க்கையெல்லாம் நான் வாழறது நிஜம்னு வாழணும்னு நினைக்கிறேன். சரி, நன்றி சாமி. நன்றி. என் பேர் மகாலட்சுமி. போன மாதம் வந்து உபதேசம் வாங்கிட்டு போனேன் சாமி. சரி, பணம் செஞ்சுன்னு இருக்கேன். ஒரு ஷோல்டர் வந்து வலி அதிகமாச்சு சாமி. நான் 100 நாள் வேலைக்கு போகிறேன். 3 பசங்க எனக்கு. வேலை செஞ்சுட்டு ஷோல்டர் வலி அதிகமாக இருக்குதுன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறமா தான் போனேன். கொஞ்சம் நாள் பொறுத்து போய் வந்தேன். அந்த ஷோல்டர் பெயினுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரெஸ்ட் எடுத்து மாத்திரையும் முழுங்கின்னு தான் இருக்கிறேன். பாடமும் செஞ்சுன்னு தான் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து இது போல் ஏதாவது ஒரு வழி வந்து கடவுளை திட்டு வேணாம். நம்ம என்ன இது பண்ணமோ தெரியல, நம்மனா வலிக்கிறதுக்கு கூட கை கால் நல்லா இல்லையான்ட்டு. இப்போ நான் கடவுளெல்லாம் திட்ட மாட்டேன் சாமி. காரணம் என்னன்னா, நம்மளுடைய கர்மாவை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதனால வந்து கடவுள் மேலே வந்து நான் பழி போடல. எனக்கு தெரியுது. இப்போ நீங்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு நான் ஒரு அளவுக்கு தெளிவாக இருக்கிறேன் சாமி. ஆனால் இந்த 100 நாள் வேலையில் யாருக்கும் சாமி வந்துச்சான். அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் குலதெய்வத்துக்கு பச்சை போடு, 3 வாரம் பச்சை போட்டேன்னா உன் உடம்பு நல்லா ஆகிடுமா. நான் அவங்ககிட்ட சொன்னேன். இது மாதிரி ஆள் இந்த புஷ்ணுவா. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் அது மாதிரி இப்போ கூட அந்தம்மா பெங்களூர்ல வந்து கால் வராதுக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் போய் பச்சை போட்டு நல்லா ஆக்கிடலாம். ஹாஸ்பிட்டல் எல்லாம் மூடிடலாம். அவங்களுக்கு சொன்னாலே தெரிஞ்சுக்க மாட்டேன். ஏமா இந்த மாதிரி கற்பனைக்கு. அதனால தான் சொல்றது, வாழ்க்கைன்றது பலவிதமான வாழ்வுகள் இருக்குது. எது நிஜம்னு ஆராயிறது தான் யோகம்.